நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். மார்கழி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கோலங்கள், அழகான கோலங்கள். இன்னைக்கு முதல் பகுதியாக நம்ம பார்க்க போகிறது கோல போட்டி. அந்த பகுதியை நமக்காக வழங்குவது பேங்க் ஆஃப் பரோடா. இது வந்து நானேவே ஐடியா பண்ணேன். இதில் என்ன க்ரியேட்டிவ்னஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸோட இது கம்மியாகிட்டே போகிறது. ஸோ இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் யாராக இருந்தாலுமே அந்த வெஜிடபிள்ஸ்க்கு அவ்வளோவா முக்கியத்துவம் தரதில்லை. வெஜிடபிள்ஸோட கான்செப்டை இன்க்ரீஸ் பண்ணலாமே, அது ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷன். இழக்கோலம் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கோல போட்டியிலேயே. ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்கீங்க. இது போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு டோட்டலாக 3.5 hours ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து போட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் பத்மபிரியா. எனக்கு கோலத்துலனா ரொம்ப பிரியம். சின்ன வயசுலேருந்தே மார்கழி மாதம் உற்சவம்னாலே கோலம் நாங்கள் எல்லாமே கலர் கோலம் நிறையா போடுவோம். நான் போட்டிருக்க கோலம் சங்கு கோலம். நான் பெருமாள் ரொம்ப எனக்கு இஷ்டம். பெருமாள் மேலே இருக்கிற பக்தினால இந்த சங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் போட்டிருக்கேன். இது நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் இதை ஸ்பெண்ட் பண்ண எனக்கு 2 hours ஆச்சு. இதில் பூ டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சு நான் போட்டிருக்கேன். பேர் ஏஆர் ஸ்ரீதேவி. நான் ஆண்டாள் திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலமும் அழகர் திருக்கோலத்தில் ஆண்டாளையும் போட்டிருக்கேன். மார்கழி திருநாள் ஆண்டாள் 3ஆம் திருநாள் அன்னைக்கு அழகர் கோலத்தில் இங்கே வருவா. தையொரு திங்களும் தரை விளக்கின்ற பாசுரத்தில் ஆண்டாள் வெள்ளை நுண்மணர் கொண்டு தெருவணிந்து கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். அவள் பாவை நோன்பு இருக்கும்போதே ஆண்டாள் கோலம் போடுறதை பற்றி சொல்லியிருக்கா. அதனால் ஒவ்வொரு கன்னிப்பொண்களும் அந்த நோன்புக்கு முதல்ல கோலம் போட்டுட்டு அப்புறம் எம்பெருமானை சேவிக்கணுன்றது இது. அதனால் நான் இன்னைக்கு ஆண்டாளோட அழகர் திருக்கோலத்தை இது பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிறது ஒரு அழகான இசை கச்சேரி. இந்த பகுதியை நமக்காக வழங்குவது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே ப்ரமோட் கர்நாடிக் மியூசிக் அண்ட் என்கரேஜ் யங் டேலண்ட்ஸ். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப निर्विघ्नं कुरु मे देव निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्ड सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा
ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶ್ರೀ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶ್ರೀ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶ್ರೀ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋಧರ ಸುಂದರ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸುಂದರ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸುಂದರ ಗಜವದನ ಜನಮರೇಂದ್ರನು ಜನಮರೇಂದ್ರನು ಮುನಿವರು ಪಣಿಯು ಜನಮರೇಂದ್ರನು ಮುನಿವರು ಪಣಿಯು ಜನಮರೇಂದ್ರನು ಮುನಿವರು ಜನಮರೇಂದ್ರனும் முனிவரும் பணியும் பங்கஜ சரண சரணம் சரணம் பங்கஜ சரண சரணம் சரணம் பங்கஜ சரண சரணம் சரணம் ஸ்ரீ கஜவதன கருண சதன ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸೋದರ ಗಜವದನ ನೀಯೇ ಮೂವುಲಗೇರ್ಗಾದಾರಂ ನೀಯೇ ಮೂವುಲಗೇರ್ಗಾದಾರಂ ನೀಯೇ ಮೂವುಲಗೇರ್ಗಾದಾರಂ ಶಿವಗಮ ಮಂತ್ರಸಾರಂ ನೀಯೇ ಮೂವುಲಗೇರ್ಗಾದಾರಂ ನೀಯೇ ಶಿವಗಮ ಮಂತ್ರಸಾರಂ ನೀಯೇ ವಾಡಿನ ಜೀವಾಧಾರಂ ನೀಯೇ ವಾಡಿನ ಜೀವಾಧಾರಂ ನೀಯೇ ವಾಡಿನ ಜೀವಾಧಾರಂ ನೀಯರುಳ್ವಾய் ಸುಮುಖ ನೀಯೇ ವಾಡಿನ ಜೀವಾಧಾರಂ ನೀಯರುಳ್ವಾய் ಸುಮುಖ ನೀಯರುಳ್ವಾய் ಸುಮುಖ ಓಂಕಾರ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸೋದರ ಗಜವದನ ಕರುಣ ಸದನ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய சமையல் போட்டி. இந்த பகுதியை உங்களுக்காக வழங்குவது ஆஷிர்வாத் சாம்பார் பொடி. ரவை அடை பண்ணியிருக்கேன். அவியல், இது வந்து கடப்பான்னு சொல்லி இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல். இதே மாதிரி அசோகா அல்வா, இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஸ்வீட். அவியல் அடை, இது கடப்பான்னு சொல்லுவோம், இது தஞ்சாவூரில் ஸ்பெஷல். இது ஆசீர்வாத் பவுடர் போட்டு. இது அமிர்த கலசான்னு பேர் இருக்குது. கருட பகவானுக்கு ரொம்ப உகந்தது இது. இது வந்து பயத்தம்பருப்பும் வெல்லமும் சேர்ந்து பயன் பண்ணுறது. கருடனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதம் இது. இதுக்கு பேர் மனோகரன் பேர். எங்கள் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. இது வந்து வெல்லம் போட்டு பண்ணுறதுனால சுகர்காராலும் பயப்படாமல் சாப்பிட்லாம். நிம்மதி ஆற்றுல பண்ணுறதுனால கொஞ்சம் சுத்தமாக பண்ணுவோம் இல்லையா, அதனால் சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், டைஜஷன் பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது அப்பம் வந்து அரிசி தேங்காய் போட்டு பண்ணுற அப்பம் இது. இதுவும் வெல்லம் போட்டு பண்ணுறதுனால சுகர்காரா சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது. கடல மாவுலாம் இல்லாமல், நெய் கிடையாது, சர்க்கரை கிடையாது, வெறும் வெல்லம் அது பண்ணி பண்ணுறதுனால குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் பெரியவா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கோதுமை ரவையில் பண்ணது. கோதுமை மாவு ஆசீர்வாத் கோதுமை மாவு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப கீயெல்லாம் தேவைப்படாது. வெறும் கோதுமை நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே தண்ணி பாகு வச்சுட்டு அதை போட்டு கலரணும். டெக்கரேஷனுக்கு யூ கேன் டூ எனிதிங், எதான்னு வைக்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் நம் பாவையின் இல்லம், பக்தியின் உள்ளம், பாலகோபாலனின் ஹிருதயம் குடிபெயர்ந்த சன்னிதானம். பல தலைமுறைகளாய் கலாச்சாரத்தை காத்து வரும் கிரகத்தின் கதவுகள் நமக்காக திறக்கிறது பாரம்பரியம் பகுதியில். ஸ்வாகதம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண, ஸ்வாகதம் கிருஷ்ண शरणागतं कृष्णाय, स्वागतं कृष्ण शरणागतं कृष्णाय, स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण. मधुरापुरी सदना மதுராபுரி சதனா மிருதுவதனா. சூடி கொடுத்த சுடர்கொடியால் இந்த ஆண்டாள் அமைந்துள்ள இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க வீடை பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வீட்டினுடைய வயதை பார்க்கும்பொழுது 500 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்கும் பொழுதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 500 வயது உள்ள இந்த வீட்டில் இன்னும் எந்தவித ஒரு பழுதையும் நாம் பார்க்க முடியல. இங்கே அமைந்திருக்கக்கூடிய பூஜை அறைகள், இங்கே உள்ள தெய்வங்களின் படங்கள் மற்றும் 1934 இங்கே இருந்த முதியோர்களின் கைவண்ணத்தில் அமைந்த படங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வியப்பாக இருக்கிறது. மொத்தம் இந்த வீடு வந்து 500 வருஷங்கள் ஆச்சு.
என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து 5வது தலைமுறை எதையுமே மாற்றங்கள் எதுவுமே செய்யாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வழியாக மேலே ஏறி போய் பார்த்தோன்னா கோயிலுடைய தேர் சுற்றி வரத இந்த மாடியிலேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். இங்கே ஆண்டாளுக்கு நீராட்டு உற்சவம் சொல்லி ரொம்ப விமர்சையாக நடக்கும் மார்கழி மாதம். அந்த 7 நாள் உற்சவத்தில் எங்களுடைய தோப்பனார் எங்களுடைய தமையனார் எல்லாரும் இந்த இடத்துல வச்சு தான் அந்த ஆண்டாளுக்கு எப்படி கைங்கரியங்கள் பண்ண கிடையாது. சோடசோபச்சாரம் சொல்லி 64 வகையான சோடசோபச்சாரங்கள். அந்த உபச்சாரங்கள்லாம் ஆரம்பத்தில் இந்த வீட்டில் இந்த இடத்துல கற்றுண்டு தான் நாங்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல விக்கிரகத்தில் போய் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிடுவோம். அது பாரம்பரியமான ஒரு வீடு இந்த வீடு. அரங்கனின் அருகில் இருக்கும் ஆன்மீக கஷேத்திரம் மலைக்கோட்டையை தனது மகுடமாய் வைத்திருக்கும் திருச்சி பாரம்பரிய வீடு இந்த பள்ளியின் பெருமையை சொல்லும். திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கும் பழமையான இல்லம் கலாச்சாரத்தின் புகழ் பாடும். இந்த வீட்டினுடைய வயது என்ன? இந்த வீட்டினுடைய முக்கிய அம்சம் என்ன? கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. இந்த வீட்டில் அம்சம்னா பழங்காலத்து கருங்கல்லாலேயே தூண்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிலைகளும் ஆட்டும் எல்லாமே வந்து தேக்கு மரத்திலே பண்ணிருக்காங்க. இந்த பீம் பாருங்கள் எல்லாம் தேக்கு, அந்த வாரைகள் பார்த்தா தேக்கு, இந்த கதவுகள் பாருங்கள் அமைப்புகள் அதே மாதிரி. இந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடாதுன்றது எங்களோட பசங்களுடைய எண்ணமாக தான், என்னுடைய எண்ணமாக தான். எந்த விஷயத்துலையும் ஒன்றும் குறை இல்லாமல் இருந்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் தான் நிறைய எங்களுக்கு கிடச்சிருக்கே ஒழிய மற்றபடி எந்த குறைபாடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. இப்போ வந்து வீடு கட்டுறவங்க அந்த நில உள்ள நுழையும் போது அந்த கடைசி தெரியணும்னு சொல்லி ரொம்ப பர்பஸாக மீன் பண்ணுறாங்க. 125 வருஷத்துக்கு மேலே இதை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு இந்த பகவானுடைய கிருபையால் அவனுடைய திருவடியில் நமக்கு கிடச்சிருக்கிற வீடு, அவனுடைய கொடுத்த ஒரு பாக்கியம்னு நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீட்டை வந்து எது பண்ணுறதுக்குமே எங்களுக்கு மனசு சரி வராது. இது இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். டாடா டிஸ்கான் சார்பாக உங்களுக்கு இந்த பரிசனை வழங்குகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னுடைய தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர். என்னுடைய தாயார் பெயர் எலக்குமி அம்மா. நான் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். என்னை எல்லாரும் சுப்பையார் என்று அழைப்பார்கள். எனக்கு மகாகவி, தேசிய கவி, பாட்டுக்கொரு பாரதி என்று பட்டப்பெயர்களும் உண்டு. யதா யதானி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ஹிருதாத்மானம் சஜாம்யஹம் பவித்ராணாய சாதூனா விநாசாய ஜதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் புதல்வியாய் அவதரித்துள்ளேன். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோதிரியம் மாலாமபித்வதலகைரதிவாஸ்ய தந்தாம் பிராயேண ரங்கதிபரேஷ பிபர்த்தி கோதை சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். நான் தான் பாரத மாதா. நம் நாடு மதம் ஜாதியில் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியன் என்று வரும்பொழுது ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நான் தான் கிருஷ்ணன். முதல் யுகமான கிருத யுகத்தில் மக்கள் அனைவரும் என்னை தியானங்கள் செய்து பல பலன்களை பெற்றனர். திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்து பல பலன்களை பெற்றனர். துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு செய்து பல பலன்களை பெற்றனர். இந்த கலியுகத்தில் என் நாம கீர்த்தனை செய்தாலே போதும். நான் ஆண்டாளோட தந்தை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்க அப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அடிவா ஜோடி இல்மலவான்மினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ராமனை பஜித்தாள் நோய்வினை தீருமே சஞ்சலம் அகன்றிடுமே. சீதா ராமனை கண்ணால் காண்போமென்று பிறந்த பயன் அடைவார். அசைந்தாடும் மயிலொன்று கண்டாய் அசைந்தாடும் மயிலொன்று கண்டாய் நம்மழகன் வந்தான் என்று சொல்வது போ தோன்றும். அசைந்தாடும் மயிலொன்று கண்டாய். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக. குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. கக பாபா தப சாசா ரி சத பா தப ககரி கபத சத தப ககரி ககத பக பக கரி சா. தேவி நீயே துணை. தேவி நீயே துணை. தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி நீயே துணை. ಮುತ್ತುಗಾರ ಯಶೋದ ಮುಂಗಿಡಿ ಮುಖ್ಯ ಮೂಬಿಡೋ ತಿತ್ತರಾಣಿ ಮಹಿಮಾಲ ದೇವಗೆ ಶೋದೋಡೋ. ಮುತ್ತುಗಾರ ಯಶೋದ ಮುಂಗಿಡಿ ಮುಖ್ಯ ಮೂಬಿಡೋ
तित्तरानी महिमाला देवगे यशोदोडो मुत्तगारे यशोदा पट्टीश्वरं दीनपादं தேவிது கையவளின் திருமந்திரம் பட்டீஸ்வரம் தீனபாடும் ஸ்வரம் தேவிது கையவளின் திருமந்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதை பாடினாலும் அதன் ராகத்தை 3 வயதில் சொன்ன குழந்தையை என்னவென்று அழைக்கலாம்? 3 எழுத்தில் அந்த பெயரை சொல்லி பாராட்டலாம். மகதி. சங்கீத அற்புதமென போற்றலாம். இந்த மார்கழியில் தனது தந்தையுடன் மகதி மயிலையில் எதை தேடிச் சென்றார்? இசையின் பெருமையை இனிமையாய் சொல்கிறார். நம் மனம் குளிர உருகி பாடுகிறார். மறக்க முடியாத என்னோட மார்கழி அப்படின்னு சொல்லணுன்னா இட் டேட்ஸ் பேக் டு 1988 டிசம்பர். எனக்கு கரெக்டாக 3 வயசு 88 டிசம்பரில். எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து நிறையா கச்சேரிக்கு கூட்டின்னு போவாள். ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1988 டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் சபாவில் திரு மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய கான்சர்ட் நடந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் அம்மா மடியில் உட்காந்து நான் ஆரம்பத்துலேருந்து வாசிக்கிற எல்லா ராகத்தையும் ஐடென்டிஃபை பண்ணின்னு வந்துட்டு இருந்தேன். அப்போது மத்தியமாவதி வந்து ராகம் தானம் பல்லவி ஆரம்பித்தார். ராகம் ஆரம்பித்தோடனே நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா மத்தியமாவதி வாசிக்கிறா, கச்சேரி ஆகிடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அம்மா சொன்னேன், இல்லை மத்தியமாவதி வந்து கடைசியில் மங்களம் பாடுறதுக்கு மட்டும் இல்லை மெயின் பீஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு அம்மா சொன்னான். இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த சபா செக்ரட்டரிக்கு ஒரே ஆச்சரியம். ஆரம்பத்துலேருந்து இந்த பொண்ணு எல்லா ராகத்தையும் கரெக்டாக சொல்கிறது. அதனால் ராகந்தானம் பல்லவி முடிஞ்ச உடனே குழந்தைய வந்து ஸ்டேஜுக்கு அழைச்சின்னு போகணும், ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம். நான் தானம் வாசிக்கும் போதே ஆல்மோஸ்ட் 8:30க்கு மேலே ஆகிடுது. அதனால நான் அம்மா மடியிலே தூங்கி போயிட்டேன். ஸோ தூக்கத்தில் எழுப்பி என்னை ராகம் கேட்டான்னா நான் தப்பாக வேணும்ட்டே சொல்லுவேன். கரெக்டான ராகமாக இருந்தால் கூட சங்கராபரணத்துக்கு ஷங்க்குன்னு ஆரம்பிச்சுட்டு கல்யாணின்னு மாற்றி விட்டுருவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம். அதனால வெளியில் என்னை கூட்டின்னு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து என்னை கொஞ்சம் ப்ராப்பர் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து மேடைக்கு கூட்டின்னு போனால் அம்மா இடுப்பில் என்னை தூக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் மைக். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் அவ்வளோ ரசிகர்களுக்கு முன்னாடியும் மேல ஸ்ரீனிவாஸ்ஜி அண்ட் கன்னியாகுமரி அம்மா வந்து ராகங்கள் மாற்றி மாற்றி வாசித்தா. நான் அது வந்து கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தேன்னா கரெக்டாக வந்து கல்யாணி ராகம் வந்து அவர் ஆலாப்பன ராகம் வாசித்தார். அப்போது மத்தியமத்தை மட்டும் காட்டாமல் மற்ற ஸ்வரங்கள் நான் மட்டும் வாசிச்சுட்டே இருந்தாராம். அது வரைக்கும் நானும் பொறுமையாக எந்த ராகம்னு அதை சொல்லவே இல்லை. அந்த மத்தியமம் வந்தால் தான் அது வந்து சங்கராபரணமா இல்லை அது கல்யாணியான்னு சொல்ல முடியும். அதனால அந்த பிரதிமத்தியமம் கேட்ட உடனே நான் வந்து கல்யாணின்னு சொன்னேன்னா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கர ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அன்றைக்கி இருந்த ரசிகர்கள் எல்லாரும் வந்து அடுத்த நாள் பேப்பரில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி சைல்ட் ப்ராடிஜிஸ் பான் அப்படி இப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் சரி. எனக்கு டிசம்பர் 25னாலே அன்றைக்கி ஒரு கச்சேரி இருந்தால் கூட அது அன்ஃபர்கெட்டபிளான ஒரு ஈவெண்ட்டாக மாறப்போகிறதுன்னு எனக்கு ஒரு பெரிய உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஃபாலோயிங் தேட் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கான்சர்ட் மியூசிக் அகாடமியில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 2006 பாலமுரளி சார் என் கச்சேரிக்கு வந்திருந்தார். கர்டன் ரைஸ் பண்ணுவேன். ஏற்கனவே மியூசிக் அகாடமியில் பாடுறோமேங்கிற ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. பட் கர்டன் ரைஸ் பண்ண உடனேயும் ஆடியன்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பாலமுரளி சார் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை நோஸ். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் வந்தது. எங்கள் அப்பாவோட குரு அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஒரு தாத்தா மாதிரி எனக்கு. ஸோ அவர் முன்னாடி நம்ம நல்லா பாடணுமேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. ஸோ அன்றைக்கி கச்சேரி அழகாக அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த இசை விழாவோட பெஸ்ட் வோக்கலிஸ்ட் ஃபார் கரகரப்பிரியா ராகாலப்பனைக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்ரலாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே எங்கள் அப்பா சொல்லுவாள், நவம்பர் கடைசியிலேருந்தே வந்து காற்றுலேயே வந்து
இசையை வந்து சுவாசிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாள். ஸோ கச்சேரி பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் வெளியில் மற்ற கச்சேரிகள் கேட்குறதும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த டிசம்பர் சீசன் முடிஞ்ச உடனே ஜான்வரி 2 வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சோகமாக ஒன்று நினச்சோம். ஐயோ என்னது இது சீசன் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, கச்சேரிலாம் பெருசாக பரபரப்பாக அந்த டிசம்பர் சீசனில் இருந்த அந்த ஒரு பரபரப்பு இப்போ இல்லையே, வா நம்ம போய் மயிலாப்பூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் வெறும்ன மயிலாப்பூர்லாம் சுற்றி ஜஸ்ட்டு சபாக்கள்லாம் பார்த்துட்டு அப்படி வந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு கிரேஸ் டிசம்பர் சீசன்னா. ஐ திங்க் நம்ம சென்னையில் இந்த இசை விழா நடக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்க முடியாது. கேட்பவரின் இதயங்களை உருகச் செய்யும் அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் செல்வி சைந்தவி தன்னுடைய மறக்க முடியாத மார்கழியை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகிறார். மறக்க முடியாத மார்கழி அப்படின்னு சொல்லணுன்னா எல்லா மியூசிஷியன்ஸ்க்குமே மார்கழி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் கண்டிப்பாக மறக்க முடியாத மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் அமையும். பட் ஆஸ் அ கிளாசிக்கல் மியூசிஷியன், ஆஸ் அ கர்நாடிக் மியூசிஷியன் ஆல்சோ எனக்கு ரொம்ப என்னால் மறக்க முடியாத மார்கழி அப்படின்னா அது 2009ன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாசிக்கல் சிங்கிங்க்கு ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து யுவகலா பாரதி அவார்ட் கிடச்சிது. அது நான் கண்டிப்பாக இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேன், வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ஏன்னா ப்ளேபேக் சிங்கராக நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, ப்ளேபேக் சிங்கராக நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாலும் இன்ஃபேக்ட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்து ஒரு லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக சீசன்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோட குரு வந்து தயார் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ கிளாசிக்கல் மியூசிஷியன் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து இந்த அவார்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் டிவோஷனல் மியூசிக்கையும் ரெக்கக்னைஸ் பண்ணி என்னோட கிளாசிக்கல் மியூசிக்கையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவள் எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். பாரதியார் இல்லத்தில் வந்து ஒரு வாட்டி நான் கன்சிக்யூட்டிவாக ஒரு 4-5 இயர்ஸாக பாடின்னு இருக்கேன். அதில் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அங்கே பாடுறச்சே ரொம்ப ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, பாரதியார் பாட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் ஆசை முகம் மறந்து போச்சே பாடினேன். அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் ஜென்ரலி ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் க்ளோசிங் மை ஐஸ் அண்ட் சிங்கிங். ஸோ ஒன்ஸ் ஐ ஓப்பன் மை ஐஸ், அங்கே பார்த்தேன்னா அவ்வளோ பேர் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்து அண்ட் நிறைய பேர் கண்ணில் தண்ணி நான் பார்த்தேன் அன்றைக்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் கிடச்சதே இல்லை. ஒரு ரொம்ப ரொம்ப வயசானவர் வந்து நான் கீழே இறங்கி வந்த உடனே காலில் விழுந்துட்டார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னடா இவ்வளோ வயசானவர்னு சொல்லி நான் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் அவர் குனிஞ்சு இல்லை சாரின்னு சொல்லி பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்ட போது அவர் சொன்னார், இது வந்து நான் உன் வயசுக்காக விழலை, உன்னோட பாட்டுக்காக நான் விழுறேன், சத்தியமாக கண்ணில் தண்ணி கொண்டு வந்துட்டேன், ரொம்ப 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 உருக்கமாக பாடினேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது கண்டிப்பாக என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் வந்து அந்த 1/2 அன் ஹவர் ஸ்லாட்டில் என்னோடய கடைசி பாட்டு வந்து சின்னஞ்சிறு கிளியே அந்த பாட்டு இருந்தது. அந்த பாட்டு நான் பாடி முடித்து கண்ணை திறந்த போது தான் ரியலைஸ் பண்ணேன், பாதி பாட்டில் என்னோடய பக்கவாத்தியம் எல்லாருமே வாசிக்கிறது நிறுத்திட்டா, எல்லாருமே அழுதுந்தா. அண்ட் அந்த ஹோல் ஆடிட்டோரியம் ஆல்மோஸ்ட் வாஸ் இன் டியர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த சின்னஞ்சிறு கிளியை பாடிட்டு கீழே வந்த உடனே ஒரு ரொம்ப ரொம்ப வயசானவர், ஒரு லட்சமாக ட்ரெஸ்ட் இன் டேட்டர்ஸ் தான், அவர் பார்த்தாலே தெரிஞ்சது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் அப்படின்னு. ஆனால் அவர் நேராக எழுந்து வந்து என்கிட்ட வந்து ஒரு கிழிஞ்ச 100 ரூபாய் நோட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த 100 ரூபாய் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ நான் வந்து சொன்னேன், மாமா இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னு. இல்லை என்னால் முடிஞ்சது இந்த நொடியில் எனக்கு கொடுக்கணும்னு தோணுறது. நானும் காத்தாலே நீங்கள் உட்காந்துட்டுருக்கேன், யாராவது ஒருத்தராவது வந்து கண்ணம்மா பாட்டு ஏதாவது பாடுவாங்களா பாரதியார்லேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா நான் கேட்காமே பாடிட்டேன் அண்ட் அவ்வளோ அழகாக பாடினேன். அதனால் என்னால் முடிஞ்சது, இதை நீ மறுத்தானா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால் தயவுசெய்து இது வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் வச்சார். ஸோ அதை நான் இன்னும் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன் அந்த 100 ரூபாய். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் இட் அண்ட் ஐவ் கெப்ட் இட் இன் அ செப்பரேட் பேக் இன் மை கபர்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மனசை நெகிழ வைக்கிற மறக்க முடியாத நொடிகள் மார்கழியில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் அந்த ஆண்டவனுக்கு தான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே ஆர்வமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது வேறு எதுவும் இல்லை, மடிசார் மாமி போட்டி. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவது சங்கர் நேத்ராலயா. இங்கே நிறைய பெண்மணிகள் வந்திருக்காங்க, அழகாக மடிசார் கட்டிண்டு இந்த மேடையை அலங்கரிக்க போகிறாங்க. அந்த வர்ணனையை பார்க்கலாம் வாங்க. மாலத்தி என் பேர், வடக்கு மாட வீதியில் இருக்கேன், டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த
விஜய் டிவி இதில் கலந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பேர் காவேரி. நாங்கள் இந்த ஃபேன்சி காம்படிஷன் சேர்ந்துக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. விஜய் டிவி மூலயமா நாங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு இதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சேர்ந்துக்கு. என் பேர் காஞ்சனா. முதல்ல இந்த காம்பினேஷனில் கலந்துக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் முதலாக கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பெயர் ராஜலட்சுமி. எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து கலந்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மடிசார் புடவையுடைய தாத்பரியத்தை சொல்லட்டுமா உங்களுக்கெல்லாம்? மடிசாருன்றது 18 கஜம். இந்த 18 கஜம் எதுக்காக கட்டுறோன்னா, கையை பிடிச்சோடனே பானுக்கிரகணம் முடிஞ்சவொடனே மடிசார் கட்டிக்கிறோம். வாசப்படி தாண்டினாலே மடிசாரோடு தான் வெளியில் வரணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. காம்படிஷனுக்காக ஒண்டி நம்ம ஒருத்தர் பிரயோஜனம் இல்லை, எப்பயுமே கட்டின்னு இருக்கணும் ஆற்றுல. அதனால் 18 கஜம் எதுக்காக சொல்லியிருக்கான்னா, 18 முழம் கயிறோட திருமங்கல் இருக்கா மாதிரி 18 கஜம் புடவை 9 கஜம் கல்யாணம் ஆனவளுக்கெல்லாம் இருக்கணும் சாஸ்திரம். ஒரு பக்கம் பார்வதியும் ஒரு பக்கம் பரமசிவனும் இருக்கிறதா அர்த்தம். அதனால தான் மடிசார் புடவைக்கு அந்த மதிப்பு மரியாதை. என் பேர் சரஸ்வதி. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் முடசார் வச்சு தான் கட்டிட்டு வரேன். இந்த மார்கழி மாதத்தில் எல்லா மாதத்தை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப வசந்த மாதம். ஏன்னா பகவானுக்கு தான் ஆராதனை பண்ணுற மாதம். இந்த மாதத்தில் சுப காரியங்கள், கல்யாணம் இதெல்லாம் பண்ண மாட்டா. இந்த ஒரே ஒரு மாதத்தில் எல்லா கோவில்களிலும், பெருமாள் கோவிலானாலும் சரி, சிவன் கோவிலானாலும் சரி, திருப்பாவை, திருவம்பாவை, பள்ளி எழுச்சி இதெல்லாம் பாடி பொங்கல் விநியோகம் பண்ணி கொடுப்பா. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் விஜய டிவிக்காரா இந்த விழாவை நடக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. பட்டுக்கு ஃபேமஸான காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு மடிசார் காம்படிஷன் வைக்கிறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட பாரம்பரியமும் தெரியறது, எங்களோட சாரியோட குவாலிட்டியும் தெரியறது. நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிறது ஒரு அழகான இசை கச்சேரி. இந்த பகுதியை நமக்காக வழங்குவது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே ப்ரமோட் கர்நாடிக் மியூசிக் அண்ட் என்கரேஜ் யங் டேலண்ட்ஸ். அம்பகா அம்பகா பங்காரோகா பங்காரோகா பங்காருகா மாட்சி நன்னோ ப்ரோ வாவே பங்காருகா மாட்சி நன்னோ ப்ரோ வாவே பங்காருகா மாட்சி நன்னோ ப்ரோ வாவே பங்காருகா மாட்சி
பற்று எல்லாவற்றையும் இணைக்கிறது. பக்தி எல்லாவற்றையும் உயர்த்துகிறது. பற்று, பக்தி, இதன் சங்கமம் மார்கழி வைபவம். இதுவரை நம்மை இணைத்தது வைபவம். மார்கழிக்கு பிறகும் தொடரும் இந்த பந்தம். காரணம் மார்கழி வைபவம் தந்த ஆன்மீக அனுபவம். மீண்டும் சந்திப்போம். நாளும் பொழுதும் பாவையை போற்றுவோம்.